ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் சொன்னபடி உங்களுக்கெல்லாம் தமிழ் நன்றாகவே விளங்குகிறதுனால ஆண்டவரை துதிக்கிறேன். யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் தமிழ் அண்ட் ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது என்னுடைய சிறிய சாட்சியையும் சில நிமிஷங்கள் தேவனுடைய வசனத்தையும் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு பாடலிலே 2 கவிதை பாட நான் விரும்புகிறேன். I would like to sing a small song on the keyboard of this. Just you can come and help me. இந்த பாடல் சொல்லுகிறது, உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன், வாழ்நாள் முழுவதும் உம்மை நான் பாடுவேன். I will sing Lord all through my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உம்மை பாடுவேன் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ஏனென்றால் அவரே நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவரே நம்முடைய சாபங்களை நீக்கினார், அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். He has forgiven our sins. He has taken away all the curses and He has made us to become His children. So I am going to sing that song. உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன், வாழ்நாள் முழுவதும் உம்மை பாடுவேன். உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன், வாழ்நாள் முழுவதும் உம்மை பாடுவேன். என் ஜீவன் உள்ள மட்டும், என் பலன் உள்ள மட்டும், முழு பலத்தோடு பாடிடுவேன், முழு பலத்தோடு பாடிடுவேன். உம்மை பாடாமல் நான் யாரை பாடுவேன், வாழ்நாள் முழுவதும் உம்மை பாடுவேன். உம்மை
பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Exodus chapter 15 verse 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன், நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் தேவன். நம்முடைய ஆண்டவரை போல அற்புதம் செய்கிறதுல அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. He is uncomparable. He is always doing wonders and miracles. When Jesus was here, he was doing always, he was saving the people, and also he was healing the people, and he was delivering the people from the sin, from the satanic attack, and all from the low status. எல்லா தீமையான காரியங்கள் இருந்தும், பாவத்திலிருந்தும், வியாதிகள் இருந்தும் கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் விடுவித்தார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே அற்புதங்களின் தேவன். அவருக்கு பேர் என்ன? அதிசயம். ஏசாயா சொல்லி இருக்கிறார், அவருடைய நாமம் அதிசயம். His name is wonderful. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் அதிசயம். அல்லேலூயா. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர்கள் பாடல் பாடினார்கள். They were singing a song after crossing the Red Sea. When we read 14th chapter, they were crossing the sea. எனவே அவர்கள் அந்த கடலை கடந்து வந்த உடனே 15ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பாடலை பாடுகிறார்கள். They were singing the Lord. எனவே அப்படி பாடும்போதுதான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய மனைவி இங்கே இருக்கிறாங்க. அவர்கள் 2008ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டிலே அவர்கள் மிகுந்த துன்பத்தின் வழியாய் கடந்து போனார்கள். 2008ஆம் ஆண்டிலே அவர்களுக்கு ஒரு கட்டி வந்திருந்தது. அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் எந்த மருத்துவமனைக்கு போனது இல்லை. விசுவாசத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வந்து கொண்டு இருந்தது. From the childhood, she never went to any hospitals. She never taken any tablets or anything. When she was in 2008, she was having a pimple in her breast. அவங்க மார்பிலே ஒரு கட்டி உண்டாயிற்று. அப்பொழுது மருத்துவத்திலே அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்றதுனால நான் நேர ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிறுத்தி அவங்கள, அந்த டாக்டர் எங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், அவங்க என்னோட சேர்ந்து பல மேடைகளில் பாடல் பாடி இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட அந்த டாக்டர்கிட்ட போய் என்னுடைய மனைவியை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, அவங்க ரொம்ப பெயினா இருக்கு சொல்றாங்க அப்படின்னு அவங்க இடத்துல போய் சொன்னேன். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னை மிகுந்த சங்கடப்படுத்தி, என்ன பாஸ்டர் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கிறீங்களே, அது மிகுந்த பெரிய கட்டியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு உடனே இன்னொரு மருத்துவ இடத்துல போய் காண்பிக்கும்படி சொன்னார்கள். அடுத்த மருத்துவ இடத்துல போன போது அங்கே அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இது கேன்சர் என்று முடிவெடுத்து ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. கேன்சர் 3rd ஸ்டேஜ். அவர்களுக்கு ஒரே நேரத்தில் சுகர் 450, 450 சுகர் லெவல். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அல்சர், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இப்பொழுது புதிதாய் கேன்சர் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல
அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்ப ஆண்டவருடைய கிருபையினால அவங்களுக்கு அந்த டாக்டர்கள் நல்ல மருத்துவம் செய்தாங்க. அவங்க ஆபரேஷன் பண்ணி 14 நாட்கள் அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லே வைத்திருந்தார்கள். அதன் பின்பு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி போன்ற அந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் செய்ய அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி என்பது மிகவும் கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. மிகவும் வேதனைப்பட்டாங்க சரீரத்தில். அவர் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரே நேரத்தில் கேன்சர், சுகர், அல்சர், புரோட்டீன்ல அந்த டெபாசிட் ஆகிருக்கு, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சொல்லி இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கிறது, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த ட்ரீட்மெண்ட்ல கஷ்டமா இருக்கு. இப்படி அவங்க மிகுந்த சிரமத்தை அனுபவித்தார்கள். கடைசியில டாக்டர் சொன்னாங்க, இவங்களை காப்பாற்றுவது என்பது மிகவும் அரிதான காரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் போதே, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்து கொண்டே இருக்கும் போதே உடைய முடியெல்லாம் கொட்டி மொட்டையாகி மிகவும் எலும்பும் தோலுமாய் மாறி எந்த உணவும் புசிக்க முடியாம மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே அவங்கள காப்பாற்ற முடியாது. அவங்க படுகிற வேதனையை பார்த்து நானே டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் இந்த கீமோதெரப்பி தயவு செய்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு மரித்தால் கூட பரவாயில்லை, இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க நான் கூட போய் டாக்டர் இடத்துல சொன்னேன். ஆனாலும் அந்த டாக்டர் சொன்னாரு, எந்த ஒரு பணம் வாங்க மாட்டாரு. அவர் சொன்னாரு, தயவு செய்து கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இன்னும் 2 கீமோதெரப்பி, அது மொத்தம் 8 கொடுத்தாங்க, இன்னும் 2 கீமோதெரப்பியாவது கொடுத்துடுவோம்னு சொல்லி சொன்ன போது நாங்கள் சம்மதித்தோம். ஆண்டோடைய கிருபையினால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவனை சுகமாக்கி இன்னைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறாரு. கொஞ்சம் எந்திரிச்சுன்னா, கொஞ்சம் மனைவி கொஞ்சம் எந்திரிச்சுன்னா நீங்களாம் பாருங்க அவங்களை குறித்து அவங்க சாட்சியை நாங்கள் அநேக புத்தகங்களாக வெளியிட்டு இருக்கிறோம், சீடியில் வெளியிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஏஞ்சல் டிவியில் 24 முறைகள் அவங்க சாட்சியை ஒளிபரப்புனாங்க. ஹைதராபாத்தில் இருந்து CNN CBN சம்திங் நிறுவனம் வந்து அவங்க சாட்சியை ஒரு ஃபில்மாகவே எடுத்து அது இன்றைக்கும் இன்டர்நெட்ல இருக்கிறது. மிஸ்ஸஸ் சுயிதா ஜார்ஜ் அப்படின்னு போட்டா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லையும் அவங்களுடைய சாட்சி வருகிறது. கர்த்தர் இன்னைக்கு அற்புதமான சாட்சியாய் மாற்றி இன்னைக்கு அவங்களை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். Definitely he will do wonders and great miracles in our life because he is living forever. Amen. அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நமக்கு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். 1992ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அந்த ஸ்தாபனத்தில் சொன்னாங்க, நீங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. 1992ஆம் ஆண்டு 54 தாய் தகப்பன் இல்லாத ஆர்ஃபன் சில்ட்ரனை வச்சு ஒரு ஹோம் ஆரம்பித்தோம். 7 மாதம் தான் உதவி செய்தார்கள். 7வது மாதத்துல அந்த ஆர்கனைசேஷன் லெவல்ல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டதுனால சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அற்புதங்களை செய்வதிலே உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அற்புதங்களை செய்வதில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிச்சு 2 Chronicles chapter 32 verse 24. அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது. We can read the history of Hezekiah when he was ruling the country. The prophet Isaiah he came and he told that you are going to die, Hezekiah. You prepare everything because you are going to die. நீ சாக போற, மரிக்க போற, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்து. உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான்? ஆண்டவருக்கு நேராக
சுவர் பக்கமாய் திருப்பி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று ஜெபித்தான். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, he prayed unto God and God did miracle to him. அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். He had 15 years to the king Hezekiah. அல்லேலூயா. எனவே நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். எனவே அற்புதம் வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். When we pray to God, definitely he will do miracle in our life. இப்படி 54 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் ஆதரித்த போது கைவிட்டாச்சு, ஸ்தாபனம் கைவிட்டுட்டாங்க. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு போட கூட வழி இல்லாத ஒரு சூழல் உண்டாயிற்று. உடனே நான் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல், கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர், கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையில பயம் இல்லையே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டும் தேவன் அல்லவோ, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டும் தேவன் அல்லவோ, அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நம்மையே போஷிப்பது நிச்சயம் அல்லவா, அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நம்மையே போஷிப்பது நிச்சயம் அல்லவா, கைவிடாத நேசர் இயேசு, நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. இப்படி ஒரு பாடலை எழுதி அந்த பிள்ளைகளை அமர வைத்து அந்த பிள்ளைகளுக்கு பாட்டி நான் பாடிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒரு மனிதன் வந்து வாசல்ல ஒரு ட்ரை சைக்கிள் வந்து நின்றது. அந்த ட்ரை சைக்கிள்ல 2 மூடை அரிசி இருந்தது. அந்த ட்ரை சைக்கிள்காரன் கையில ஒரு பேப்பர். He was having a small bit of paper. It was written Eternal Life Children's Home, நித்திய ஜீவன் சிறுவர் இல்லம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அந்த மனுஷன் கீழே இறங்கி வந்து, சார் இதுதான் நித்திய ஜீவன் சிறுவர் இல்லமா? ஆமா. அப்படி என்னுடைய சீட்டை காமிச்சிக்க நேரத்துல அந்த மனுஷன் சொன்னான், சார் இதை அனுப்புனவர் இங்கே 2 மூடை இறக்க சொன்னாரு, அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன்னு சொன்னாரு, முதலாவது கொண்டு போய் இதை இறக்கிதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாரு என்று அந்த மனிதன் சொன்னான். எங்களுக்கு தேவை அரிசி. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட அரிசி கிடையாது. ஆனா இப்போ 2 மூடை அரிசி வந்து விட்டது. சாயங்காலம் வர வெயிட் பண்ணோம். 1 மணிக்கு ஒருத்தர் வரல. சரி திறந்து சமைச்சிருவோம், அப்புறம் வந்தா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மூடையை திறந்தாச்சு, சமைச்சாச்சு, பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் கொடுத்தாச்சு. இது நடந்தது 93ஆம் ஆண்டு. இந்நாள் வரைக்கும் அந்த அனுப்புன மனிதன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. He is very loving God. He never let us go down. எனவே நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் he will be with us. He will do miracles in our life. எனவே 2 மூடை அரிசி வந்து இறங்கிருச்சு. நாங்க பிள்ளைகளுக்கு சமைத்து அருமையான ஆகாரத்தை கொடுத்தோம். பக்கத்துக்கு கொஞ்சம் சில நாட்கள் கழித்து கிறிஸ்துமஸ் வந்து விட்டது. எனவே கிறிஸ்துமஸ் டைம் அது. பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. The orphan children were praying for a new dresses. அவங்க புதிய ஆடைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க மாடியில குடியிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் அழுவாங்க. வேகமாய் கீழே என்னடா வயிற்று வலிக்குதா, தலை வலிக்குதா, கால் வலிக்குதா அப்படின்னு போய் பார்த்தா they will be praying, Lord, give me a new dress, Lord, because Christmas is coming. ஆண்டவரே கிறிஸ்துமஸ் வருகிறது, எங்களுக்கு நல்ல புதிய ட்ரெஸ்ஸை தார ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு மிகுந்த வேதனையா இருக்கும். மனம் உடைஞ்சு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கும் போதே வாசல்ல ஒரு மனிதன் டிப் டாப் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறாரு. அவர் ரொம்ப நேரமா நிற்கிறாரு. நான் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
உடனே நேராக போய் அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் வேண்டும் உங்களுக்கு? அவர் சொன்னார், நான் தான் இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏன்னாரு. அல்லேலூயா. நான் தான் இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ. சரி வாங்க சார், வந்து உட்காருங்க சார். அவரை கூப்பிட்டேன். நீ இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் பேர் வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் ஆர்ஃபனேஜை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், எனவே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு என்ன சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்தவங்களெல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ். ஸோ எங்களுக்கு அது கேட்க விருப்பம் இல்லை. இப்போ சொன்னோம், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யுங்க, வாட் எவர் யூ லைக் யூ கேன் டூ இட் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மனுஷன் வந்தார். அந்த மனுஷன் அவர் யாருன்னா டெய்லரா அவர் வந்து அவர் சொன்னார், வரிசையாக உங்கள் பிள்ளைகளை போல நிற்க சொல்லுங்க சார். எல்லாம் நிற்க வச்சாச்சு. இந்த அசோசியேஷன்ல இருந்து எம்எல்ஏ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அளவு எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அந்த சில்ட்ரன் வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. உடனே அவங்க அப்படி வரிசையா நிக்க வச்சு அளவு எடுத்துட்டு போய் கிறிஸ்துமஸ்க்கு புதிய ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்தாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Let us lift our hands and praise God for His wonderful. Hallelujah, hallelujah. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேக சாட்சிகளை நாங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் அற்புதம் செய்கிறவர் என்பதை நாங்கள் அனுபவித்து சொல்றோம், சும்மா கதையா சொல்லல. We experience that our God is the God of miracles. Hallelujah. எனவே நான் சமயம் கருதி கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிடுறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய், if you also pray to God, have belief or faith in God, He will do miracles. Amen. அற்புதங்களை செய்கிறவர் நமது ஆண்டவர். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த மறுபடியும் பாஸ்டருக்கும் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். God bless.